ദിശയറിയാതുഴലരുതേ, മോഹത്തിന്റെ തേരിലേറി പോകരുതേ, ലോകത്തിന്റെ വീതിയിൽ വീഴരുതേ. മോക്ഷത്തിന്റെ മാർഗം ഞാൻ തുറന്നു തരാം, സ്വർഗത്തിന്റെ തോണിയിൽ തുഴഞ്ഞു നീങ്ങാം. சபையால் நிகழ்வுக்காக ஆயத்தப்படுகின்ற உங்கள் அனைவர்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய இனிய நாமத்திலே வாழ்த்துகிறேன். நாம் சபையால் கூடி சபையால் விழாவை நடத்த முடியாத சூழலிலே காலை நிகழ்வு தினமாக இந்த நிகழ்வுகளை நாம் நடத்துகின்றோம். ஜெபத்தோடு கலந்து கொள்ள விளையாட்டோடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியுடைய ஆசீர்வாதமாக ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த எங்கள் நல்ல கடவுளே, இந்த நாடுகளை பொருளுக்காய் நன்றி சொல்கிறோம், உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். ஓராண்டு காலம் சுகபத்திரமாய் எங்களை பாதுகாத்து இந்த நாடுகளை சபையால் நிகழ்வுகளை ஆளும் கத்தர்களை சொல்லி நன்றி சொல்கிறோம். நாங்கள் கூடி கொள்ள முடியாவிட்டாலும் இல்லங்களை அவரோடு இந்த தொழில்களை நாங்கள் கலந்து கொள்கிற பொழுது உங்களுடைய பொறுமை எங்களை தாழ்வுபடி செய்கிறோம். தொழிலில் ஆளுநர்கள் கடைசி வரை உங்களுடைய வழிநடத்துதலை ஒழுங்குபடுத்த வேண்டும். இயேசுவை நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். தொழுகையிலே வாசித்தாலும் ஜான பாடலிலே 7வது பாடலை எடுத்து பாடுவோம். ஜான பாடல் எண் 7. நாம் தேவ சன்னிதானத்தில் மகா மகிழ்ச்சியாக வந்தாகி கர்த்தருடைய வணக்கம் செய்வோமாக. Yeah.
ஜெபம் செய்வோம். ஒரு நிமிடம் அமைதியாய் கர்த்தருக்கு முழு மனதோடு நன்றி சொல்லலாம். ஓராண்டு காலம் திருச்சபையோடு குடும்பங்களோடு கர்த்தர் இருந்தார். கரம் பிடித்து வழிநடத்தினார். ஆன்மீக வாழ்வில உலக பிரகாரமான நன்மைகளை நாம் சிறப்பாய் வாழ ஆண்டவருக்கு வைத்தனர். பலவிதமான தீமைகள், ஆபத்துகள், வியாதிகள் வந்துவிடலாம். கடவுளுக்கு வழிநடத்தி இந்த பரிசுத்த நாளை கண்டு மகிழ்ச்சி குடும்பங்களை தந்தார். உள்ளத்திலான ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த திருச்சபையை கட்டி எழுப்பும்படியாய் கடந்த காலங்களிலே நம்முடைய முன்னோர்கள் ஆண்டவருக்கு வைத்தந்தார். பல ஊழியர்கள் போதகர்கள் இந்த திருச்சபை வளர்ச்சி என்று வாழ்ந்து வந்தார்கள். அநேக இளைஞர்கள் இந்த நாட்களில் இருந்தவர்கள், இந்த உலகத்தை கடந்து சென்றவர்கள் திருச்சபையின் வளர்ச்சியில் வாழ்ந்து கிடைக்கப்பட்டார்கள். அனைவரும் தொடர்ந்து வாழ்க்கையிலே நன்மைகளை காணும்படியாய் திருச்சபையிலே வளர்ச்சி பாதையிலே தொடர்ந்து செயலாற்றும்படியாய் உள்ளத்தில் ஆழமாக ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வருகின்ற காலங்களிலே திருச்சபையுடைய வளர்ச்சிக்காய் முழு மனதோடு கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். நன்றாண்டுகள் எங்களை காலை பொழுதுக்காய் நன்றி சொல்கிறோம். ஆண்டவர் எங்களை சபையால் நிகழ்வுகள் நாங்கள் சமூகங்களாக கூடி ஆலயத்திலே கொடுக்க முடியாத சூழலிலே காணப்படுகிற பொழுது இல்லங்களில் அவர்களே உபயோகப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அன்றைய கடவுளே, உங்களுடைய புதிய பிரசன்னத்தினாலே எங்களை ஒவ்வொருவரையும் பார்க்கிறார்கள். உங்களுடைய தொழிலாளர்களை மகிமைப்படுத்த முடியாத உரிமைகளை தருகிறார்கள். இந்த நாட்களிலே இருக்கிற பயங்கரமான நிலம் மறைந்து போய் நாங்கள் இல்லங்களிலே ஆலயத்திலே கூடி இறைவனை மகிமைப்படுத்துவதற்கான வார்த்தைகளை வருகிற நாட்களிலே இவர்களுக்கு தருகிறார்கள். உலகத்திலே அச்சுறுத்திக் கொண்டிருக்கின்ற இந்த வைரஸ் பற்றி முழுமையாக அழிந்து போகும் ஒரு புதிய எழுச்சியோடு திருச்சபையை கண்டிருப்போம். ஆண்டுகளை அனுப்பாகும் அன்றைய கடவுளை நாங்கள் உலகத்தோடு உலகம் கிறிஸ்தவர்கள் ஓடவும் ஆன்மீக நன்மைகளை பற்றி மகிழ்ந்தவர்களை மகிழ்ந்ததும் இந்த நாட்களிலே உரிமைகளை தருகிறார்கள். அன்றைய கடவுளை இந்த நாளில் உங்களுடைய பொறுப்பாளர்கள் எங்கள் திருச்சபையின் குடும்பங்களை சமர்ப்பிக்கிறோம். எங்களை புதிய ஆண்டுகள், புதிய எழுச்சியோடு, புதிய சிந்தனைகளோடு, பலன்களை பகிர்ந்து புதுமையாட்சியோடு திருச்சபை வாழ்க்கையை செய்வார்கள். இறைநாமத்தை மகிழ்ப்படுத்திக் கொண்டு நினைத்தோம். அனைவரையும் கற்றல் பொருட்படுத்துகிறார்கள். தொடர்ந்து நாங்கள் கேட்க இருக்கிற செய்தி எங்களுக்கு ஆசீர்வாதமாக உண்மையை நாங்கள் மகிமைப்படுத்தாமல் எங்கள் ஆண்டவரை சொல்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்திலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றேன். சபை நாள் விழாவை கொண்டாட வேண்டிய நாம் இல்லங்களிலே அமர்ந்து சபை நாள் நிகழ்வுகளை கொண்டாடுவோம். காணொளி நிகழ்வு மூலமாய் இந்த செய்தியை கேட்கிற பொழுது நம்மையே நாம் ஆயத்தப்படுத்த நாம் செயல்படுவோம். இந்த நாளினுடைய செய்திக்காய் கொடுக்கப்பட்ட
தலைப்பு லூக்கா நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள் அடிப்படையில் அருள்பணி என்ற தலைப்பின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. லூக்கா 10ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள் சொல்லுகிறது, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். புறப்பட்டு போங்கள். ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். அருள்பணி என்பது அனுப்புகின்ற ஒரு செயல். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் தன்னுடைய கடமைகளை நிறைவேற்றி முடிகிற பொழுது சீடர்களை இந்த திருப்பணிக்கென்று ஆயத்தப்படுத்தி அனுப்புகின்றார். அப்பொழுதுதான் சீடர்களை 2 பேராக அனுப்புகிற பொழுது சொல்லுகிறார், அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம், எனவே நீங்கள் புறப்பட்டு போங்கள் என்று சொல்லுகிறார். அறுப்பு மிகுதி என்று சொல்லுகிற பொழுது நற்செய்திக்காய் காத்து கொண்டிருக்கிற ஜனங்கள் அநேகம், நல்வாழ்வை பெற்றுக் கொள்ளும்படியாய் ஆயத்தத்தோடு இருக்கிற ஜனங்கள் அதிகம். எனவே நீங்கள் புறப்பட்டு போங்கள். நற்செய்தியை சொல்லுகின்ற ஜனங்கள் கொஞ்சம் தான் இருக்கிறார்கள், எனவே நீங்கள் புறப்பட்டு போங்கள் என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார், ஆட்டுக்குட்டிகளாகிய உங்களை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறேன், ஆனால் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களை அனுப்புகின்றார். வேலை என்று சொல்லுகிற பொழுது என்ன வேலை? நற்செய்தி பகிர்ந்து கொடுத்தார். அடிமைத்தனத்திலே, துக்கத்திலே, வேதனையிலே காணப்படுகிற ஜனங்களை நல்வழிப்படுத்துவதுதான் நற்செய்தி. அந்த வேலைக்காய் ஆண்டவர் இந்த ஜனங்களை அனுப்புகின்றார். இந்த ஜனங்களை குறித்து சொல்லுகிற பொழுது கபடு நிறைந்தவர்கள், பொல்லாங்கு நிறைந்தவர்கள், விஷம் நிறைந்தவர்கள், அமைதியற்றவர்கள், இந்த ஜனங்கள் மத்தியிலே நான் உங்களை அனுப்புகிறேன், நீங்கள் புறப்பட்டு போங்கள். அன்புக்குரியவர்களே, நான் உங்களோடு கூட இருக்கிறேன், என்னுடைய வல்லமையை உங்களுக்கு நான் தருகிறேன், நீங்கள் ஜனங்களை நல்வாழ்வுக்கு நேராய் வழிநடத்துங்கள் என்று சொல்லுகின்றார். ஏசாயா 6ஆம் அதிகாரத்தை பார்க்கிற பொழுது அங்கே ஒருவர் தன்னை அனுப்பும் என்று சொல்லி அர்ப்பணம் செய்கிறார். இப்படி ஆண்டவருடைய திருநாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் ஆண்டவர் சீடர்களை அனுப்புகின்றார். இறை வல்லுனர் போன்காஃபர் என்று சொல்லுகின்றவர் சொல்லுகிற பொழுது இப்படி சொல்லுகின்றார், தற்கால திருச்சபை தற்காப்பிற்காக போராடுவதால் ஒப்புரவாகுதலின் அருள்பணியை கூற தவறிவிட்டது என்கிறார். தற்கால திருச்சபை தற்காப்பிற்காக போராடுகிறது. தற்காப்பு என்று சொல்லுகிற பொழுது இன்றைய உலக வாழ்க்கையில ஜனங்களுக்கு தேவை பதவி, ஜனங்களுக்கு தேவை அடிமைத்தனம். யாரை அடிமைப்படுத்தினால் நான் அதிகாரத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லுகின்ற நிலையில திருச்சபை தன்னுடைய வாழ்விற்காய் தற்காப்பிற்காய் செயல்படுகிற நிலையிலே மாறிவிட்டது. ஆண்டவர் அதைத்தான் சுட்டி காட்டுகின்றார். இங்கே போன்காஃபர் சொல்லுகிற பொழுது அருள்பணி என்பது ஒப்புரவாகுதலின் திருப்பணி. திருச்சபை நம்முடைய பாதுகாப்பிற்காக போராடுகிற இடம் அல்ல. ஒருவருக்கு ஒருவர் ஒப்புரவாகி ஒருவருக்கு ஒருவர் அன்பு கூர்ந்து திருச்சபையை கட்டி எழுப்புகின்ற பணி இந்த பணி. எனவே நாமெல்லாம் திருச்சபையை நம்முடைய வாழ்வின் பதவிகளுக்கு வெறிகளுக்கு பயன்படுத்தாதபடிக்கு அனைவரையும் ஏற்றுக்கொண்டு ஒப்புரவாகி திருச்சபையை கட்டுகின்ற நிலையிலே நம்முடைய வாழ்வு அமைய வேண்டும். அப்படித்தான் திருச்சபை வளர முடியும். எனவே நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலையில இன்று திருச்சபையினுடைய வளர்ச்சிக்கு
அல்லது அருள்பணியுடைய வளர்ச்சிக்கு தடையாக இருக்கின்ற காரியங்கள் என்ன? அவைகளை நாம் உணர்ந்து விட்டு விடுகிற பொழுது திருச்சபை ஆன்மீக பாதையிலே வளர்ந்து செழிக்கும். அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையிலே தடையாக இருப்பதை நாம் விட்டு விடுவதற்கு ஆயத்தப்பட வேண்டும். வாழ்க்கையில தடையாக காணப்படுகிற காரியங்கள் என்ன? வேதத்திலிருந்து சில உண்மைகளை சுட்டி காட்டுகின்றேன். முதலாவதாக ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வரை உள்ள வசனங்களை வாசிக்கிற பொழுது அங்கே ஆண்டவர் ஆபிரகாமை கூப்பிடுகிறார். ஆபிரகாமை கூப்பிட்டு சொல்லுகிறார், நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு போ, நான் உனக்கு காண்பிக்கின்ற தேசத்திலே நீ புறப்பட்டு போ என்று சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, ஏன் ஆண்டவர் அவைகளை விட்டுவிட்டு புறப்பட்டு போ என்று சொல்லுகின்றார்? இந்த ஆபிரகாமுடைய வாழ்விலே அவன் இறை நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு தடையாக காணப்பட்ட காரியங்கள் என்ன? அந்த கிராமம் முழுவதும் விக்கிரகங்களால் நிறைந்த கிராமம். இந்த குடும்பம் விக்கிரகங்களை விற்று வாழ்கிற குடும்பம். எனவே இறைவனை தொழுது கொள்ள முடியாது. நீ எந்த கிராமத்தையும் எந்த இனத்தையும் எந்த இல்லத்தையும் விட்டுவிட்டு நான் காண்பிக்கின்ற தேசத்துக்கு போ, இந்த தடைகளை எல்லாம் அகற்றிவிட்டு நான் சொல்லுகின்ற இடத்துக்கு புறப்பட்டு போகிற பொழுது நீ இறைவனை தொழுது கொள்ள முடியும், இறைவனை மகிமைப்படுத்த முடியும். எனவே இந்த ஆபிரகாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தன்னுடைய வாழ்வின் வளர்ச்சிக்கு தடையாக காணப்பட்ட இந்த விக்கிரக வணங்குகளை விக்கிரக தோப்புகளை விட்டுவிட்டு அவன் புறப்பட்டு சென்றான். அவன் கால் மிதித்த தேசமெல்லாம் ஆண்டவருக்கு சொந்தமானது. அவன் கால் மிதித்த தேசமெல்லாம் இறைவனுடைய தேசமாய் மாற்றப்பட்டது. அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு தடையாய் காணப்படுகிற இறை நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு தடையாய் காணப்படுகின்ற காரியங்களை விட்டு விடுவோமா? ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இரண்டாவதாக ஆமோஸ் 7ஆம் அதிகாரம் 15ஆம் 14ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது அங்கே ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. ஆமோஸ் என்று சொல்லுகின்ற மனிதன் மந்தைகளை காட்டிலே வைத்துக் கொண்டிருக்கிறவன். மந்தைகளுக்கு பின்னாலே செல்கிற பொழுது ஆண்டவர் இந்த ஆமோஸை அழைத்து சொல்லுகிறார், என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரைக்க நான் உன்னை தெரிந்து கொண்டேன், புறப்பட்டு போ. அன்புக்குரியவர்களே, தன்னுடைய சொந்த ஜனங்கள் தவறு செய்த பொழுது அந்த ஜனங்களை எச்சரிக்கும்படியாய், அந்த ஜனங்கள் மனம் திரும்பும்படியாய் நான் உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறேன், புறப்பட்டு போய் என்று சொல்லி இந்த ஆமோஸை அழைத்து தீர்க்கனாய் மாற்றி அமைக்கிறார். சொல்லுகின்றார், என்னுடைய ஜனங்கள் நீதியற்ற ஜனங்களாய் மாறிவிட்டார்கள், அநீதியான வாழ்க்கை வாழ்கிறார்கள், மக்களிடம் மனம் திரும்புகின்ற சிந்தனைகள் எல்லாம் மறைந்து போய்விட்டது. எனவே நீ புறப்பட்டு சென்று என்னுடைய வார்த்தையை அவர்களுக்கு விரோதமாக சொல்லு என்று சொல்லுகின்றார். அன்பானவர்களே, இந்த ஆமோஸுக்கு தடையாக காணப்பட்டவைகள் என்ன? பெரிய மந்தை. அந்த மந்தைகளை எல்லாம் விட்டுவிட்டால் அவருக்கு வாழ்வு இல்லை. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு தன்னை சமர்ப்பித்த பொழுது, அந்த வார்த்தையை தன்னுடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொண்ட பொழுது, ஆண்டவருடைய வார்த்தையை தன்னுடைய ஜனங்களுக்கு விரோதமாய் சொல்லும்படியாய் அவர் புறப்பட்டு சொல்லுகின்றார். அன்பானவர்களே, தனக்கு இருந்த அத்தனையும் விட்டுவிட்டு ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லும்படியாய், தன்னுடைய ஜனங்களை எச்சரித்து திரும்பும்படியாய் இந்த ஆமோஸ் தீர்க்கன் புறப்பட்டு சொல்வதை நாம் பார்க்க முடிகின்றது. அன்பானவர்களே, இன்றைய உலக வாழ்க்கையில நம்முடைய வாழ்வில தடையாக காணப்படுகின்ற காரியங்கள் என்ன? திருச்சபையினுடைய வளர்ச்சிக்கு தடையாக காணப்படுகின்ற காரியங்கள் என்ன? நம்மிடத்துல நீதியற்ற செயல் காணப்படுகிறதா? ஆண்டவரை உண்மையாய் ஏற்றுக்கொள்ள வேண்டிய நாம் பகட்டு வேஷம் தரித்து இறைவனை தொழுது கொள்கிறோமா? திருச்சபையிலே பதவி வெறி பிடித்து
திருச்சபையை அழிக்கும்படியாய் நாம் ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறோமா? அன்புக்குரியவர்களே, நம்முடைய உறவுகள் எல்லாம் உடைக்கப்பட்டு போயிருக்கிறதே, நம்முடைய உறவுகள் எல்லாம் உடைந்து சின்னமனமாய் கொண்டிருக்கிறதே. பதவி வரையினாலே, என்னிடத்தில் செல்வம் இருக்கிறது என்று சொல்லுகின்ற அந்த அதிகார தோரணையினாலே நம்முடைய வாழ்வு அழிந்து கொண்டிருக்கிறதே. இந்த நாட்களிலே, இந்த சபை நாளிலே ஆமோஸ் தீர்க்கனை அழைத்து தன்னுடைய சொந்த ஜனங்களை எச்சரித்த ஆண்டவர் என்று நம்மை எச்சரிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே இறைவனை முழுமையாய் தொழுது கொள்ள வேண்டிய நாம், இறைவனை முழுமையாய் ஒருமனப்பட்டு மகிமைப்படுத்த வேண்டிய நாம், இப்படிப்பட்ட காரியங்களிலே விழுந்து நாம் சின்னாபின்னமாகி கொண்டிருக்கிறோமோ? ஆண்டவர் இந்த நாளிலே நம்மை எச்சரிக்கிறார். இந்த சபை நாளிலே ஆண்டவர் நம்மை எச்சரிக்கிறார். மனம் திரும்பி சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு ஒருவருக்கு ஒருவர் உறவு கொண்டு நம்முடைய திருச்சபையை கட்டியெழுப்ப இந்த நாட்களிலே நாம் ஆயத்தப்பட ஆண்டவர் விரும்புகிறார். மட்டுமல்ல, ஒருவருக்கு ஒருவர் ஒப்புரவாகின்ற நிலைமை, ஒருவரை ஒருவர் கசடு வார்த்தைகளினாலே பேசி திரிந்த நாம் அவைகளை விட்டுவிட்டு ஒருவரை ஒருவர் ஒப்புரவாகி திருச்சபையை கட்டி எழுப்ப நாம் ஆயத்தப்படுவோமா? அப்படியானால் திருச்சபை வாழ்வு பெறும், நம்முடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும், இறை நாமம் மகிமைப்படும். கடைசியாய் அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 3 முதல் 6 வரை உள்ள வசனங்களை வாசிக்கிற பொழுது, புறஜாதிகளுக்கு நற்செய்தியை சொல்லும்படியாய் ஒருவரை ஆண்டவர் தெரிந்தெடுக்கிறார். அவர்தான் பவுல். இவரை குறித்து சொல்லுகிற பொழுது, அன்றைக்கு அந்த நாட்டிலே ஒரு உயர்ந்த அதிகாரி, அநேக கப்பல்களுக்கு உடையவர், அநேக மொழிகளை கற்று தேர்ச்சி அடைந்தவர், ஒரு பெரிய அதிகாரி. அத்தனை பொருள்களையும் அத்தனை உடைமைகளையும் தன்னுடைய வாழ்க்கையிலே வைத்துக் கொண்டு கிறிஸ்துவையும் கிறிஸ்தவத்தையும் அழிப்பதற்கு துணிந்தவன். அன்புக்குரியவர்களே, அவரிடத்திலே கிறிஸ்துவை அறிவதற்கு தடையாய் காணப்பட்டது அவனிடத்திலே காணப்பட்ட பணம், அவனிடத்திலே காணப்பட்ட அந்தஸ்து, அவனிடத்திலே காணப்பட்ட செயல்கள், இவைகளெல்லாம் தடையாய் காணப்பட்டது. ஆண்டவர் இயேசு அவனை சந்தித்து, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினம் என்று எச்சரித்தார். அன்புக்குரியவர்களே, அந்த மனிதன் ஆண்டவருடைய பாதத்திலே தன்னை சமர்ப்பித்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய நீர் சித்தமாய் இருக்கிறீர் என்று தன்னை முழுமையாய் சமர்ப்பித்து ஆண்டவருடைய சமூகத்திலே தன்னை ஒப்பு கொடுத்து புறஜாதிகளுக்கு நற்செய்தி சொல்லும்படியாய் தன்னை சமர்ப்பிக்கின்ற ஒரு மனிதன், தனக்கு தடையாக காணப்பட்ட அத்தனை செல்வங்களையும் தூரே எறிந்துவிட்டு இயேசுவை தன்னுடைய வாழ்வுக்கு சொந்தமாக்கி கொண்டு திருப்பணியை செய்யும்படியாய், புறஜாதிகளுக்கு நற்செய்தியை சொல்லும்படியாய் அவர் புறப்பட்டு சென்றார். அன்பானவர்களே, தடைகளாக இருக்கிற அத்தனை விட்டுவிடுகிற பொழுது ஆண்டவருடைய திருநாமத்தை நாம் மகிமைப்படுத்த முடியும், நம்முடைய திருச்சபை வளர்ந்து செழிக்க முடியும், ஆண்டவருக்குள்ளே நாம் மகிழ்ந்திருந்து வாழ முடியும். இந்த நாட்களிலே சுமார் 40-45வது சபை நாளை கொண்டாடுகிறோமே. நம்முடைய வாழ்விலே கிடைத்த வளர்ச்சி என்ன? நாம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள் என்ன? ஒருவரை ஒருவர் அடித்து, ஒருவரை ஒருவர் முட்டி மோதி என்று உலக வாழ்க்கையிலே ஓடிக்கொண்டிருக்கிறோமா? இன்றே விட்டுவிட்டு, என்ற சபை நாளிலே அவைகளை விட்டுவிட்டு ஆண்டவருக்கென்று செயலாற்றும்படியாய் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு, ஒருவரை ஒருவர் ஒப்புரவாகி இந்த திருப்பணியை இந்த சமூகத்திலே நிறைவேற்றுவதற்கு நாம் ஆயத்தப்படுகிற பொழுது இந்த சமூகத்திலே காணப்படுகிற அநேகர் இந்த திருச்சபையிலே கடந்து வர முடியும். திருச்சபை நாளுக்கு நாள் விருத்தி அடையும், இறை நாமம் அதன் மூலமாய் மகிமைப்படும். அன்பானவர்களே, கடைசியாய் சொல்லுகிற பொழுது 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5 முதல் 7 வரை உள்ள வசனங்களை வாசிக்கிற பொழுது, இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட கூடிய தைரியத்தையும், தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோட இச்சை அடக்கத்தையும்,
இச்சை அடக்கத்தோட பொறுமையையும், பொறுமையோட தேவ பக்தியையும், தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள் என்று சுட்டி காட்டுகிறார். நம்முடைய வாழ்க்கையில இச்சை அடக்கத்தோடு, பொறுமையோடு, ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்கின்ற அன்போடு இறை நாமத்தை கட்டி எழுப்பும்படியாய் இந்த நாளிலே நாம் ஆயத்தப்படுகிற பொழுது இந்த திருச்சபை நாளுக்கு நாள் வளரும், நம்முடைய குடும்பங்கள் நாளுக்கு நாள் வளரும், விருத்தி அடையும், ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியும். எனவே இந்த சபை நாளிலே ஒரு தீர்மானத்தோடு கடந்து சொல்லுங்கள். இந்த திருச்சபை திருப்பணி வளர்ச்சி அடைவதற்கு என்னிலே தடையாக காணப்படுகிற அத்தனையும் நான் விட்டுவிடுகிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய பாதத்திலே நம்மை சமர்ப்பித்து நாம் கடந்து சொல்வோமா? அப்படியானால் உங்களுக்குள்ளே ஒரு உறவு, ஒரு ஒருமைப்பாடு இவைகள் உருவாகி இறை நாமத்தை முழுமையாய் கட்டி எழுப்ப ஆண்டவர் கிருபைகளை தருவார். திருச்சபை பணி சிறக்கும், இறை நாமம் மகிமைப்படும். தேவன் தாமே இந்த வார்த்தைகளால் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஒரு நிமிடம் ஆண்டவருடைய பாதத்திலே நம்ம ஒப்புக்கொள்ளுவோமா? இயேசு இந்த உலக வாழ்க்கையில நம்மை நேசித்தார், நமக்கு ஜீவனை தந்தார். திருச்சபையில் வளர்ச்சிக்கு நம்மை ஒப்புக்கொள்ளுவோமா? இறையரசை பெற்றுக்கொள்ளக்கூடிய நம்மை ஒப்புக்கொள்ளுவோமா? நம்முடைய பொருளாதார தவறுகளை விட்டு ஆண்டவருடைய அமைச்சுகளை பின்பற்றுவோம். திருச்சபையுடைய கட்டுமான பணியில நாம் ஒத்துழைப்போம். அன்பு நிறைய நல்ல கட்டங்கள் இந்த நாடுகளுடைய தொழிலுக்காக நாங்கள் சொல்லுகிறோம். நாங்கள் தொழிலை கலந்து கொள்ளாமல் எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் கேட்ட சத்தியத்தை உணர்ந்து மனமாற்றத்தோடு திருச்சபையின் வளர்ச்சியிலே இருந்து செல்வார்கள். எங்களுடைய சமூகத்தில் ஒப்புக்கொள்ளுங்க ஆண்டவர் அருள்தான். எங்களுக்கு இந்த திருச்சபையுடைய வாழ்க்கை நல்ல நல்ல வளர்ச்சி கொள்கைகளை கட்டுமாறு ஆண்டவர் அருள்தான். ஆன்மீக அனைவரும் நிறைவேற்றார். எல்லா திருச்சபை குடும்பங்களும் அந்த விசுவை இழைத்து திருச்சபையை கட்டியெழுப்பை கண்டுமணம் கிடைத்தார். உங்களுடைய கருவிலை சமர்ப்பித்து நாங்கள் கடந்து சொல்கிறோம். ஆசீர்வாதம் இயேசு வழியாக செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நன்றியோடு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் தூய ஆவியானவருடைய வழிநடத்து நம் அனைவரோடும் என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் நிறைவாக தருவதாக.
ஆண்டவர்களோடு இருப்பாராக. சமாதானத்துடன் செல்லுமாறு